ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப நாள் கழித்து நம்ம திரும்ப ஃப்ரெஷ் அப்லோட் அண்ட் இந்த கிரியாவை ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த வீடியோ நிறைய பேருக்கு யோகம் ஜென்ரலாக குண்டலினி எழுப்புறதோ மூன்றாவது கண்ணு திறக்கிறதோ இதுமாரி பல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இவங்க ஏதோ பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மெடிடேஷன் சும்மா ஏதோ பேருக்கு நானும் வரேன், இந்த பேருக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுறது. நானும் ஸ்பிரிச்சுவல் ஒரு அடையாளம் இல்லை. சில பேர் சர்டிஃபிகேட்டு கோர்ஸு சும்மா அப்படி வந்தோம் இன்னொன்று அதை வச்சு ஒரு சம்பாதிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதில் இந்த சம்பாதிக்கிறது கூட நான் பெருசாக தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையாக டெக்னிக்கு போய் சேருதுன்னு சொன்னாலே அதில் பணம் வைக்கிறது தப்பாக நான் நினைக்கல. உண்மையாக போய் சேரணும். அந்த உண்மையாக போய் சேர்றது எத்தனை பேருக்கு போகுது? இந்த மக்கள் யாரை தேடுறாங்க? ஓட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கிறதே தப்பாக இருக்குது. அந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கிறது தப்பாக இருக்குது. அந்த குருவை தேர்ந்தெடுக்கணும், அந்த குருவே முதல்ல குரு கிடையாதுன்னு சொல்லிக்கணும். அந்த குரு காலில் விழணும், அது பண்ணு இது பண்ணு இது பண்ணு, சடங்குகள் பண்ணு, பூஜை பண்ணு, சாம்பிரதாயங்கள் பண்ணு, இதெல்லாமே பண்ணிட்ட பிறகு தான் ஒரு குருக்கிட்டே வருவார். திரும்ப குருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எது குரு? இது மாதிரி பல விஷயங்கள். அப்போ இந்த கிரியாயோகம் ஏன் ஒரு மனுஷன் செய்யணும்? இந்த யோகம் செய்கிறதுனால என்ன அது கிடைக்குமா இது கிடைக்குமான்றதெல்லாம் தாண்டி பக்கத்தில் கொஞ்ச நேரம் இதெல்லாம் வச்சுட்டு கிரியா செய்வதனால் இது ஏதோ பெரிய ஏதோ எனக்கு அந்த ஜென்மத்துடைய சுக்கிரகம் இருக்கா, அந்த பூர்வ இது இருக்கா, அது இருக்கு, இதெல்லாம் கேட்குறது இல்லை. யோகம்னா கிரியான்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி ஒரு மனுஷன் பல் தேய்க்கிறது, சாப்பிட்றது, டெய்லி தூங்குறது, ஆஃபீஸ் போகிறது, மனைவிக்கிட்ட இருக்கிறது, குழந்தைகிட்ட இருக்கிறது, தாத்தா பாட்டிக்கிட்ட விளையாடுறது, ஜென்ரலாக காமனாக நடக்கிறத மாதிரி இந்த வாழ்க்கையில் இதெல்லாமே மாயைன்ற உணர்ற சக்திக்கு வர்றது தான் கிரியா. ஏன்னா நிறைய பேர் உணர்வாங்க, இப்போ இல்லை 70 80 இதோ நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் 84 வயசு ஒரு ஐயா, அப்புறம் 81 வயசு ஒரு அம்மா பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. கணவன் மனைவி தான் 2 பேரும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க அப்போ தேடுறீங்க, அப்போ அவங்களுக்கே தெரியுது உபயோகம் இல்லை. 60 வயசுலலாம் நானே ஆன்மீகம் தான் ஒன்று கிடையாதுன்னு சொன்னாலும் இப்போ 84 வயசில் நான் ஆன்மீகம் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இந்த கிரியாயோகம் ஏன் செய்யணும்னா, டெய்லி ரொட்டீன் அது சின்ன விஷயம் தான். அது ஏதோ பம்பாட் பண்ணி பெருசாக இவ்வளோ பெருசாக ஆகாதீங்க. சின்ன விஷயம். இது டெய்லி பண்ணிக்கிட்டே போனால் பெருசாக நாளைக்கு மாறும். 18 வருஷம் பயிற்சி பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே சொல்லி கொடுக்கும். அதில் நம்ம ரொம்பலாம் ஃபீஸ் வைக்கல. நம்ம இருக்கிறதே பர் மந்த் 399 தான். இது எதுக்குன்னா கிரியாயோகமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு முன்னால் வர வேண்டிய ஆன்லைன் மெடிடேஷன் யோகாவும் உங்களுக்கு சேரும். அதுக்காக வச்ச ஃபீ. இப்போது இந்த ஒரு ஆன்மீகத்தை ஏன் செய்யணும், எதுக்கு கடைபிடிக்கணும்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கடவுள் மேலே கோபம் வருது, கடவுள் மேலே அன்பு வருது, கொஞ்ச நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அது பக்தி இல்லை. அது தேவை, இறைவனே தேவையாக பயன்படுத்திக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆன்மீகம்னா புத்தகம் படிக்கிறது, புத்தகம் படிக்கணும், படிச்சுட்டு உட்காரணும், படிச்சுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு மகானும் சொல்ல. முட்டாள் சொல்லுவான். மகான் யாருமே அப்படிலாம் சொன்னதில்லை. உண்மையான குருன்னா உட்காந்து பயிற்சி பண்ணுன்னு சொல்லணும். குருவான்னா சிஷ்யன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, சாமி அப்போ வெளியிலலாம் கோவில்லாம் போகிறேன், அதெல்லாம் என்ன கோவில்லாம் போய் முடிச்சாச்சு சாமி, நீ கோவில்லாம் போய் முடிச்சதுனால தான் இத்தனை வயசு இன்னும் அதை உணராமல் உட்காந்துருக்கு. கோவில் போயிட்டு முடிஞ்சிச்சு, அதுக்கடுத்து குருவை தேடியாச்சு. குருவை தேடின பின்பாடு நீ இறைவனை தேடணும். மாதா பிதா குரு தெய்வம் 4 பொருள் தான். இந்த 4 பொருளில் 2 எல்லாருக்கும் கிடச்சிச்சு, மீதி 2 இருக்குது. இது முடிக்காத வாழ்க்கை முடியாது. அப்போ அந்த முக்தி அடையிறதுக்கு என்ன செய்யணும்? அதான் நான் ஓப்பன் சேலஞ்ச் $1 million விச் மீன்ஸ் 10 லட்ச ரூபா மேலே சேலஞ்ச் கொடுத்துருந்தேன். யாரை வேணால் வாங்க ப்ரூவ் பண்ணுங்க. முக்தி அடைகிறவங்களுக்கு நான் 2 நாள்லேயே அடைஞ்சிடுவேன், 3 நாள்லேயே அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு. உண்மையாக பயிற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையான குருவை பயிற்சி பண்ணுறேன். நிறைய இருந்துச்சு இந்த PMC மெடிடேஷனு, அப்புறம் எக்ஸப்ட் YSS, எக்ஸப்ட் ஆனந்த சங்க, எக்ஸப்ட் ஈஷா யோகா, இது மாதிரி வெரி பர்டிகுலர், ரொம்ப பர்டிகுலர் சென்டர்ஸை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையுமே தேர்ட் ஐ திறந்துட குண்டலினி ஓப்பன் ஆகிடும். இது நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது அப்படி வரும் பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே வராது. இதெல்லாம் உணரணும். எதுக்கு நம்ம யோகம் செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் சென்ஸ் வரணும்.
இந்த உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா குப்பை சக்கைகள் எல்லாத்தையும் முதல்ல ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு யோகா மெடிடேஷன் வேணும். இதுக்கடுத்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய எதுக்கு செய்யணுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து தான் நீங்கள் இந்த பிராணவாயுவை ஸ்லோவாக கட்டுப்படுத்திகிட்டே வருவீங்க. இது முதல் பாகம். அதுவும் உங்களுடைய ஃபார்வர்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேக்வேர்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. பேக்வேர்ட் ப்ராக்டிஸ் தான் ஆஃப்டர் உங்களுடைய 8 years மினிமம் தாண்டின பிறகு அந்த வாசி கிடைக்கும். வாசி கிடைச்சது தான் 3rd ஸ்டேஜ் கிரியா யோகம். அதெல்லாம் தான் YSSலேயோ லீகலாக சொல்லிக் கொடுக்குது. நிறைய சென்டர்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் நான் இப்படி செஞ்சிடறேன் அப்படி செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஆன்மீகம்னா வேஷம் கூட கட்டக்கூடாது. இப்போ கூட நான் பாருங்கள், நான் ஒன்றுமே போடு வேஷம் கூட கட்டக்கூடாது. இந்த வேஷம் கூட கட்டாத தான் அந்த ஆன்மீகம். அதுக்கு பேர் தான் அது. பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நம்மளை தனியாக உட்காந்து தேட வேண்டிய பாருங்க. இது அப்படி இல்லைங்க, நான் இது செஞ்சுட்டேன், எனக்கு எங்கெங்கேருந்தோ ஏதோ பவர் வருது அது வருது அப்படின்னா சொல்லிக்கிறவங்க யாருமே ஆன்மீகவாதி இல்லை. இது வரைக்கும் நம்ம மிக்ஜியில் நம்ம வீடியோவில் இப்போ வரைக்கும் இந்த 13 வருஷமாக பயிற்சி பண்ணுறேன். ஒரு நாள் எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சு நான் சொன்னதே இல்லை. ஒரு வீடியோ எடுத்துப்பாங்க காமிங்கன்னு. அதான் ஆன்மீகம். உங்களோட ஐடென்டிட்டியை எந்த அளவுக்கு அழிக்கணுமோ அழிக்கணும். மொத்தமாக வேரோடு அழிச்சிடணும். அழிச்ச அன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து புறப்படுவீங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் இல்லை நான் இன்னும் சொல்கிற வரைக்கும் அங்கேயே தான் கிடப்பேன். எங்கேயும் போக முடியாது. அதுக்கு தான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தேன். 10 லட்ச ரூபா ஸ்பாட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் நெட் பேங்கிங் டீலர்ஸ் கொடுத்து அமுச்சு விடுவேன். முக்தி அடையுங்க. நீங்கள் போகிறீங்களா ஒரு பாதை, அது முக்தி கொடுக்குதான்னு காமிங்க. குருக்கிட்ட கேளுங்க, இது முக்தி கொடுக்குமா? இல்லை ஒரு புக்கு கொடுக்குறாரு, இது படித்தா முக்தி ஆகும். இல்லை நீங்கள் வெறுமனே இப்படி பண்ணால் முக்தி ஆகிடும், அப்படிலாம் பண்ணால் முக்தி ஆக முடியாது. 5 ஸ்டேஜ் கிரியாவை தாண்டும். அந்த ராக்கெட் மெத்தட் தான் அந்த கிரியா யோகம். மகான்கள் கொடுத்தது. ஏதோ இந்த பாமர மனுஷன் கொடுத்தது கிடையாது, முட்டாள்கள் கொடுத்தது கிடையாது. மகான்கள், பெரிய 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 ஜாம்பவான்கள். இப்போ வரைக்கும் இங்கேயும் பல சென்டர்ஸில் குருன்னு சொல்கிறாங்க, இங்கே கிரியா யோகம் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு அதான் சிரிப்பு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்னடா அப்படின்னு கேட்டால் ரெக்கார்டிங்கில் இருக்கு என்கிட்ட. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது. எனக்கு இந்த மாயையில் இது ஒரு சின்ன மாயை. ஸோ நிறைய பேருக்கு இது புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. எல்லாருமே ப்ராக்டிஸை நோக்கி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது ஏன் பண்ணுறோன்னே தெரியும். ஸோ இந்த கிரியாயோகம்ன்றது மினிமம் 18 years கடைபிடிக்கும். ஒரு குருவை பிடிச்சிங்கன்னா அது பின்னாடியே பண்ணுவீங்க. சாதுவாக பேசுவாரா, அமைதியாக பேசுவார் குரு. இது குருன்றதை எது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அமைதியாக பேசினாலோ சாதுவாக பேசினாலோ இதில் குரு இருக்காது. பயிற்சியில் ஒழுங்காக சொல்கிறாரா, உங்களுக்கு வெறும் பயிற்சி பண்ண சொல்கிறாங்க, அதுதான் குரு. அட் த சேம் டைம் நிறைய பேர் இந்த கிரியாவை வெளியில் அங்கே இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ வரைக்கும் நம்ம இங்கே யாருக்குமே இது போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள், கிரியாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லணும். இது சொல்லணும்னா மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் சொல்லணும், பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் சொல்லணும். அந்த மாஸ்டர்ஸே எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம், ஒருத்தரை தான் அப்பாயின்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு பவர் இருக்கும், பேக்கப் பவர் கொடுப்பாங்க. பயிற்சி பண்ணுறவராக அவர் தான் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது சர்வசாதாரணம் கிடையாது. நிறைய பேர் ஈஸியாக சொல்லலாம், எனக்கு அந்த பவர் வருது, இது வருது, இந்த எனர்ஜி வருது, தடை தருது, குண்டலினி வருது. இதெல்லாம் சொல்கிறது ஈஸி. அது நிஜமாக நடந்தால் நீங்கள் இப்படி உட்காந்து கூட இருக்க முடியாது உங்களால். அது பெரிய ஒரு ஹையர் டைமென்ஷன். அந்த டைமென்ஷன் உள்ள நுழைஞ்ச பிறகு பொண்டாட்டி புருஷன் எல்லாமே மறந்துடுவீங்க. அதை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி கூட கிடையாது. இதெல்லாம் தெரியாத ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லிட்டு வாயிலேயே நம்ம ஆன்மீகத்துடைய பாடல்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆன்மீகம்னா டெட்லியாக இருக்கணும், ஃபுல் ஹார்ட் கோர் அதில் இருக்கணும். இல்லையா இந்த கதவை திறக்கவே கூடாது. இந்த கதவை திறந்தீங்கன்னா குரு இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் கற்றுக்கணும். ஸோ இது உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போக டோர் கிடையாது. ஜென்மங்களுக்கு உங்களுக்கு வச்சு செஞ்சிடும். ஆனால் கடவுள்னா இன்னும் எங்கேயோ இருக்கார், இந்த சாய்பாபா கடவுள், அங்கே கடவுள், விஷ்ணுமூர்த்தி அவதாரம், அந்த அவதாரம், இதெல்லாம் கடவுள் இல்லை. தனக்குள்ளே நிற்கிறது தான் கடவுள். உனக்குள்ளே நிற்கிறது தான் கடவுள். இது உனக்குள்ளே நிற்கிறத சொல்லி கொடுத்தவங்க தான் இந்த அவதாரங்கள். சிறுடி சாய்பாபா, பாபாஜி, ஜீசஸ், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணு, இந்த பாரு இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்றத காட்டி கொடுத்தது இந்த மகான்கள். அதை கூட நம்ம எடுத்துக்காது, எவிடன்ஸோடு இருந்தாலும் எடுத்துக்காது. இன்னும் வெளியிலே தேடணும்னா அது நம்ம 100% முட்டாகும். அது எல்லோரும் ஒத்துக்கிட்டே ஆகும். இவ்வளவும் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கடவுள் அனுகிரகம் கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை மாற்றவே முடியாது. தெய்வமே இறங்கி வந்தாலும் மாறாது. ஸோ இது புரிஞ்சுப்பீங்க.
யோகா யாரெல்லாம் கற்றுக்கணும் உண்மையாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹரி ஓம்.